வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான கதைய பத்தி பார்க்க போறோம். அமேட்டோ ரோன்கோனி. இதுதான் இவரோட பேரு. இவர் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா எப்படி ஒரு புனிதரா ஆனாருன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு துறவிய எதுக்காக 2014ல போப் பிரான்சிஸ் ஒரு புனிதரா அறிவிக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ பெரிய இடைவெளிக்கு பிறகு ஏன்? இதுதான் இந்த மொத்த கதையோட மையப்புள்ளியே. 722 வருஷம். அப்பப்பா, 722 வருஷம். இதுதான் அமீட்டோ ரோன்கோனி இறந்ததுக்கும் அவர் அதிகாரப்பூர்வமா புனிதர்னு அறிவிக்கப்பட்டதுக்கும் நடுவுல இருந்த இடைவெளி. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. சரி, நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த நவீன காலத்துல அவருக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை புரிஞ்சுக்க நாம முதல்ல பல 100 வருஷங்கள் பின்னோக்கி போகணும். விஷயத்தோட ஆரம்பமே இங்கதான். அதாவது 2014ல தான் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. ஆனா அவரோட கதை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுக்கு முன்னாடி. இந்த ஒரு விஷயம் இடைக்காலத்தையும் நம்ம நவீன உலகத்தையும் எப்படி இணைக்குது பாத்தீங்களா? அடுத்து அவரோட சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அவரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு முக்கியமான முடிவு. அவரோட குடும்பம் ஒண்ணு நினைக்க அவர் வேற ஒரு பாதையில போயிட்டாரு. முதல்ல யார் இந்த அமேட்டோ ரோன்கோனின்னு சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அவர் 13ஆம் நூற்றாண்டுல இட்டாலியில சலுடேசியோங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. உலகியல் பிரான்சிஸ்கன் சபையில ஒரு உறுப்பினரா இருந்திருக்காரு. இதுல இருந்தே அவரோட ஆன்மீக ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாருங்க, இதுதான் அவரோட வாழ்க்கையில இருந்த பெரிய போராட்டம். ஒரு பக்கம் குடும்பத்தோட ஆசை, கல்யாணம் பண்ணி சொத்தை காப்பாத்தணும். இன்னொரு பக்கம் அவரோட மனசு சொல்லுது, இல்ல நம்ம வாழ்க்கை சேவை செய்யறதுக்கு தானே. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் எடுத்த அந்த முடிவுக்கு கிடைச்ச விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. பாருங்க, அவரோட சொந்த குடும்பமே அவருக்கு எதிரா திரும்பிடுச்சு. சொத்துக்காக ஆசைப்பட்ட அவரோட மைத்துனி அவர் மேலேயும் அவரோட சகோதரி மேலேயும் ரொம்ப கேவலமான அவதூறுகளை பரப்பி விட்டாங்க. ஆனா பாருங்க, இவ்வளவு குடும்ப எதிர்ப்பு இருந்தும் அவர் அதையெல்லாம் தாண்டி தன்னோட வாழ்க்கைய மத்தவங்களுக்காக அர்ப்பணிச்சாரு. இப்போ நாம பார்க்க போற இந்த பகுதி தான் அவரோட புகழுக்கு காரணமா இருந்த அந்த நல்ல செயல்களை பத்தி பேச போகுது. அவர் எப்படி தன்னோட வாழ்க்கையை ஒரு சேவை வாழ்க்கையா மாத்திக்கிட்டாருன்னு பாருங்க. முதல்ல தனக்கு பரம்பரை சொத்தா வந்த வீட்டையே யாத்ரீகர்கள் தங்குறதுக்கான ஒரு இடமா மாத்தினாரு. தன்னோட எல்லா சொத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம தேவையில இருக்கிறவங்களுக்காக கோவில்கள், தங்குமிடங்கள்னு நிறைய கட்டி கொடுத்திருக்காரு. இதுதான் அவரோட புகழுக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது. அவரோட சேவை ஒரே இடத்தோட நின்னுடல. அவர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருக்காரு. குறிப்பா ஸ்பெயினுக்கு 4 தடவை யாத்திரை போயிருக்காரு. இந்த பயணங்கள்ல நிறைய அற்புதங்கள் நடந்ததாகவும் சொல்றாங்க. இதுவே அவரோட ஆன்மீக சக்தி எவ்வளோ வலுசுன்னு நமக்கு காட்டுது. சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட தாக்கம் அப்பவே அவர் சமுதாயத்துல ரொம்ப ஆழமா உணரப்பட்டுச்சு. சொல்லப்போனா அவரோட மரணம் ஒரு முடிவே இல்ல, அது ஒரு புது ஆரம்பம். இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. திருச்சபை அவரை புனிதர்னு சொல்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவர் கூட வாழ்ந்த மக்களே அவரை ஒரு புனிதரா தான் பார்த்திருக்காங்க. அப்போ அவரோட புனித பட்டம் மக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு உறுதியான சாட்சி இருக்க முடியுமா? அவர் ஆரம்பிச்ச அந்த சேவை இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர் கட்டின அந்த தங்குமிடம் பாருங்க, 700 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் ஒரு ஓய்வு இல்லாம செயல்பட்டு வருது. அவரோட செயல்களோட தாக்கம் எவ்வளவு நீடிச்சிருக்கு பாருங்க. இப்போ நாம இந்த கதைக்கு ஒரு முழுமையான வடிவத்தை கொடுக்க போறோம். ஆரம்பத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுக்கு பதில் தேடி அவர் எப்படி அதிகாரப்பூர்வமா புனிதர் ஆனாருன்ற அந்த முழு ப்ராசஸையும் இப்ப பார்க்கலாம். அவரோட இந்த பயணம் எவ்ளோ நீளமானதுன்னு பாருங்களேன். முதல்ல உள்ளூர் மக்களால வணங்கப்பட்டாரு. அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அவரோட எச்சங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு 1776ல முக்தி பேறு பட்டோம். கடைசியா 2014ல தான் புனிதர் பட்டோம். ஒவ்வொரு படிக்கும் நடுவுல பல நூற்றாண்டுகள் ஓடி போயிருக்கு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 2014ல நடந்த அந்த புனிதர் பட்டமளிப்பு விழான்றது திடீர்னு நடந்த ஒண்ணு இல்ல. அது 700 வருஷமா மக்களால மதிக்கப்பட்ட ஒருத்தரோட புகழுக்கு கிடைச்ச ஒரு அதிகாரப்பூர்வமான முத்திரை. அவ்வளோலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட சாதாரண கருணையும் சேவையும் 700 வருஷத்துக்கும் மேல எப்படி தலைமுறைகளை கடந்து நிக்குது? இதுக்கு என்ன காரணம்? அமேட்டோ ரோங்கோனியோட கதை நமக்குள்ள விட்டுட்டு போற ஒரு பெரிய கேள்வி இதுதான்.